ப்ராஜெக்டில் ஆக்சுவலாக நமக்கு இந்த எட்ஜோட என்ன முடிஞ்சிடும், இந்த எட்ஜோட நமக்கு சீலிங் முடிஞ்சிடும். சரியா? இந்த இடத்தோட நம்ம சீலிங் போட்டுட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹை லெவலில் உங்களுக்கு என்ன லெவலில் வேணும், இங்கே என்ன லெவலில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே லெவலில் இங்கேயும் என்ன பண்ணுங்கள், வால் கிரில்லில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பல்கை ஃப்ரண்ட் வியூவில் வச்சுட்டு சீலிங் பிளான் கொடுக்குறீங்க இல்லையா, இதில் வந்து வெர்டிக்கலாக ஏதாவது ஒரு லீனியர் போர்டு இருந்துச்சுன்னா செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு அந்த கிளாஸில் சொல்கிறேன். சரியா? இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பல்க் அப்ளை ஆகிடும். இது எனக்கு இந்த ரீஜியன் மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சீலிங் சூஸ் பண்ணிட்டு இது ஃபுல்லாக கொடுக்குறீங்க அப்படி தானே, பவுண்ட்ரி இங்கே வரைக்கும் இப்படி எடுப்பீங்க. அதனால் இதில் ஃபுல்லாக நமக்கு என்ன செய்யும், சீலிங் ஃபுல்லாக உட்காரு. நீங்கள் அங்கே பவுண்ட்ரி கொடுக்கும்போது யாருக்குள்ள இப்படி வந்துட்டு எனக்கு எங்கே வரைக்கும் தான் பல்க் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், லைனை இங்கே போடணும். இப்படி போட்டுட்டு இப்படி போய் இந்த ஏரியா மட்டும் என்ன செய்யணும் கொடுக்கணும், இந்த ஏரியாவுக்கு வரக்கூடாது. அப்போ நம்மளுக்கு பல்க் இங்கேயே என்ன செஞ்சிடும், நின்றோம். ஆனால் நீங்கள் செக்ஷனில் பார்க்கும்போது சீலிங் இருக்கும், ஃபால் சீலிங் இப்படி நிற்கும். இதில் நம்மளுக்கு என்ன செய்யாது, கேப் தெரியும். இந்த கேப்பில் நமக்கு என்ன செய்யணும், இன்னொரு சீலிங் ஃபிட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இந்த இடத்துல ஒரு செக்ஷன் போடணும். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக இல்லை, ஒரு செக்ஷன் போட்டு செக்ஷன் வியூ வச்சுக்கிங்க. செக்ஷன் வியூவில் சீலிங் கொடுத்து அந்த பவுண்டரியை சூஸ் பண்ணிங்கன்னா அங்கே என்ன செஞ்சிடும், சீலிங் உட்காரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செக்ஷன் இருக்குது, எனக்கு இந்த இடத்துல வெர்டிக்கல் வேணும் அப்படின்னா பிளான் வியூ, ஃப்ளோர் பிளானில் 3D வியூ, இந்த இடத்துல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தான் எந்த வியூ வேணும், இதில் ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் வச்சுக்கோங்க. இல்லை ரிஃப்ளெக்டட் சீலிங் பிளான் 1 2 அப்படின்னு எழுதலாமா. இப்போ இதில் செட் பிளேன் சீலிங்கை நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிட்டு சீலிங்கை மட்டும் டெலீட் பண்ணிட்டு பிளான் வியூவில் வச்சுட்டு என்ன செய்யுங்க, எல்லாம் 3D வியூவில் வச்சுட்டு கூட என்ன பண்ணுவோம், எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும், ஒரு வெர்டிக்கல் போர்டு வரும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் எடுத்துங்க, அந்த பிளேனில் பவுண்ட்ரி வரைங்க. பவுண்ட்ரி வரைஞ்சிங்கன்னா அதில் என்ன செய்யும் வரும். நான் உங்களுக்கு அடுத்த இதில் சொல்லித்தரேன். சரியா? இப்போ இதில் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு சீலிங் வேணாம் அப்படின்னா ஆர்கிடெக்சர் இது நம்ம இது லிங்க் ஃபைலாக இருக்குது. ஆர்கிடெக்சரில் சீலிங்கே என்ன பண்ணிருக்கோம், ஆர்கிடெக்சரில் போய்ட்டு நம்ம லிங்க் பண்ணியிருக்கலாமா. ஒரிஜினல் ஃபைலில் போய்ட்டு சீலிங்கை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா என்ன செஞ்சிடும், டெலிட் ஆகும். நீங்கள் இது ஃபுல்லாகவே சீலிங் போட்டிருப்பீங்க இல்லையா, கொடுத்துட்டு திரும்ப இதில் சீலிங் வரையணும் அப்படின்னா சரி வால் எல்லாமே வரும். இங்கே தானே உனக்கு வால் இருக்குது, இங்கே இருந்து நீங்கள் இந்த பவுண்ட்ரி வால் இங்கே இருந்தால் தான் வரும். இல்லை இங்கேருந்து நீங்கள் கிராஸ் பண்ணிக்கலாம்.
பிக்லைன் கூட ட்ரா பண்ணாலும் ஓகே. எனக்கு இங்கேருந்து இங்கே அவனுக்கு க்ளோஸ் பிக் பண்ணணும். ரூட்டில் தான் வந்து சீலிங் விழுது. க்ளோஸ் ரூட்டில் தான் அதில் லெவல் 1 இருக்குமா? ஏரியா இங்கே வருது. ஹைட் ஆப்ஷன் 2600 வருதுன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீ சொல்கிற மாதிரி வால் இல்லாமலே வரையலாம்னு வச்சுக்கோங்க. ஹைட் ஆப்ஷன் ஒரு 1200 போட்டால் இது தனியாக தெரியும். இருக்கா? இப்போ இதை 3Dயில் பாருங்க. யூரேஜ் பார்த்துருக்கேன். 3Dயில் சீலிங்கை கட் பண்ணியிருக்கோமா? இருக்காமா? உட்காந்துருக்கான். இது முதல்ல போட்டது மேலே, இது கீழே இருக்கு. தெரியுதா? இது ஃபுல் ஃபால் சீலிங் இல்லை. இந்த பெட்ரூம் இதெல்லாம் தெரியுதா? இங்கே வரைக்கும் தான் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த சோஃபாலாம் தெரியும். கரெக்டா? இதான் சீலிங். நீ இதுக்கு வால் டச் பண்ணலாம் தேவையில்லை. ஒரு வால்க்குள்ள ஒரு வால் ஜம்ப் பண்ணிக்கலாம். இப்போ உனக்கு செமி சீலிங் எங்கே நிச்சயம் கிரியேட் ஆகிடும். ஓகேவா? தனியாக தெரியும், துண்டாக தெரியும். இது 3Dயில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா? ஓகேவா? இது நம்ம தனியாக போட்டதுனால இதை செலக்ட் பண்ண முடியும். ஆனா அதை அப்படி க்ளோஸ் பண்ணி காட்டுமா? இதில் ஏதாவது காம்பனண்ட் தான் வரையணும். சீலிங்கில் போட முடியாது. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் காம்பனண்ட்ஸில் கொடுத்துட்டு ஃபிக்சர்ஸில் பண்ணியிருப்பீங்க. ஃபர்னிச்சர்ஸ் மாதிரி வச்சுட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் இந்த இடத்துல ஒரு பிளேன் மட்டும் நம்ம என்ன செய்யணும், கிரியேட் பண்ணணும். இந்த பிளேனில் நம்ம என்ன செய்யணும், சீலிங் எந்த பிளேன் அப்படின்னு கேட்குது இல்லையா? இந்த ஆர்கிடெக்டில் டச் ஆகாது, வெர்டிக்கல் போகுது. ஆர்கிடெக்சர் பிளானை வச்சு நம்ம வரைஞ்சிடலாம். இல்லையா? இல்லைனாலும் இப்போ நீங்கள் இதில் ஃபால் சீலிங் நிப்பாட்டுறீங்க அப்படின்னா இந்த இருக்குல்ல, இதில் உங்களுக்கு வந்து என்ன செய்யும், க்ரில்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் க்ரில் எங்கே ஃபிக்ஸ் பண்ணேன், நீங்கள் அதில் லெவல் கொடுத்தாலே உங்கள் க்ரில்லு போய் நிற்கிற லெவல் கரெக்டாக அதில் என்ன செய்யும், நிற்கும். போர்டு இருந்தாலும் இல்லாட்டாலும் க்ரில்லு நிற்கிறது என்ன செய்யும், லிவிங்கில் இருக்கக்கூடியது எஃப்எஃப்எல்ல இருந்து என்ன செய்யும். இப்போ இந்த இடத்துல வெர்டிகல் போர்டு இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த இடத்துல நமக்கு என்ன செய்யும், அதோடைய பாட்டம் ஆஃப் க்ரில் கொடுத்தீங்க அப்படின்னா, எலிவேஷன் லெவல் கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் நிற்கணுமோ அதிலே என்ன செஞ்சிடும் அந்த ரெண்டும். சரியா? சரி, ஓகே. இதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இருக்குல்ல க்ரில், வால் க்ரில் வச்சு பண்ணோம்னா இந்த மாதிரி சப்ளை இந்த மாதிரி எனக்கு கனெக்டாக இருக்குது. இது வால் க்ரில் டக்ட் வந்து இதில் வந்து என்ன செய்யுது, கரெக்டாக சப்ளை. அதேமாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரிட்டர்ன் மட்டும் வச்சா இங்கே ரிட்டர்ன் என்ன செய்யும். சார் அதில் ஓப்பன் பண்ண தெரியுங்க. ரெண்டாவது சொல்லுங்கள். அங்கே வந்து இங்கேருந்து என்ன பண்ணுங்க, ரிட்டர்ன் டக்ட் மாதிரி நினச்சேன்
கொண்டு விடும். இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக டாய்லெட் சவுர் இவ்வளோ தூரம் வராது ஆக்சுவலாக. இதுதான் வால். இது வந்து ஃபால் சீலிங் கீழே தான் இருக்குல்ல. இப்போ எனக்கு மெயின் வால் எதுவோ அதுதான், இதுதான் வால். இது மட்டும் தான் என்னவாக இருக்கும், மேலே வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கப்புறம் உள்ளது இது ஃபுல்லாக ஓப்பன் தான், நம்ம தான் ஏற்றிருக்கோம், ஆனால் அது ஏறி வராது மேலே. சரி, இதெல்லாம் வராது. இருந்தால் அந்த இடத்துல நம்ம கட் அவுட் காமிக்கும். எஃப்சி வரைக்கும் கொடுக்குற மாதிரி காமிக்கும். டக்டடு போடும். கிரில்லில் இருந்து இந்த இருக்குல்ல, அந்த டக்டு உள்ளே போயிடலாம். டக்டடு வச்சா போயிடாதா? ரெண்டு ஓப்பனிங் வைக்கலாம். இதில் எஸ், இங்கே ஒரு கிரில்லை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம், இங்கே ஒரு கிரில்லையும் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அதான் அது ஓப்பன் இருக்கும். இங்கே ஒரு கிரில்லு, இதில் ஒரு கிரில்லை வச்சா இதுவும் ஓப்பன் கிடச்சிடும். இது வழியாக போய் இல்லைன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் தான் கிரில்லை வைப்பாங்க. இங்கே கிரில்லை வைக்கணும்னு தேவையில்லை, இந்த வாலில் ஓப்பனிங் வச்சாலே போதும். ஆர்கிடெக்ட் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓப்பனிங் கொடுக்கணும். அந்த ஓப்பனிங் ப்ரொப்போஸ் தான் பண்ணணும். நம்மளாம் ஆர்கிடெக்டில் ஓப்பனிங் வைக்க முடியாது மாடலில். இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணணும், ஒரு வேளை ஆர்கிடெக்சர் எனக்கு வந்து ஃபுல்லாக சீலிங் வரைக்கும் இழுத்துட்டான் அப்படின்னா இங்கே நீங்கள் கிரில் வைக்கிறது இது உங்கள் இஷ்டம். இங்கேயும் கிரில் வைக்கிறது நம்மளுக்கு யூஸ் இல்லை. இந்த இடத்துல ஆர்கிடெக்சர் கெட்டும் போது ஓப்பனிங் வச்சு கட்டிட்டாங்கன்னா வேலை முடிச்சு. ஏன்னா கிரில் அப்படிங்கிறது ஃபார் விசிபிலிட்டிங்கிறது நான் பார்க்கும்போது ஓட்டையாக தெரியறதுக்கு போல ஒரு கிரில்லை வச்சா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் இல்லையா. அதுக்காக தான் நம்ம கிரில் வைக்கணும். ரிட்டன் கிரில் வைக்கிறதோட பர்பஸ் என்னமா, ரிட்டனில் ஓப்பன் மட்டும் வைக்கலாம். அந்த டைமில் கிரில்லை வச்சு சப்ளை கொடுத்துட்டு ரிட்டனில் ஓப்பன் மட்டும் வச்சா என்ன தெரியும், ஓட்ட தெரியும். அது வழியாகவும் ஏர் போக தான் செய்யும். ரிட்டன் கிரில்லோட பர்பஸ் என்ன, ரிட்டன் ஏர் போகிறதுக்கானது தான். ஆனால் எனக்கு வெறும் ஓப்பன் மட்டும் வச்சா என்ன இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த இடத்த ஒரு கிரில்லை வச்சு என்ன பண்ணுறோம், ஒரு டம்மி கிரில்லை வச்சு என்ன செய்வோம், க்ளோஸ் பண்ணுவோம். ஆனால் செகண்ட் வாலுக்கு நமக்கு டம்மி கிரில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. டம்மி கிரில்லோடைய காஸ்ட் வேஸ்ட் அப்படி தானே. அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன வச்சுருப்பாங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அந்த வால் ஓப்பனிங் இருக்கோட ப்ரொப்போஸ்டு ஓப்பனிங் இந்த கிரில் சைஸ் என்னவோ அது 600க்கு 350 அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆர்கிடெக்ட் கெட்டும் போது என்ன பண்ணுவாங்க இருப்பான், அடுத்த செகண்ட் ஆர்கிடெக்ட் ரிவிஷன் பண்ணுவாங்க அப்டேஷனில். அதில் இந்த இடத்துல ஓப்பன் வந்தோம். நம்ம என்ன பண்ண முடியாது, இதில் அவன் மாடலில் போய் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஓப்பன் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம லிங்க் தான் பண்ணிடுவோம். அதில் நம்ம சேஞ்சும் பண்ணவும் கூடாது. சென்ட்ரல் ஃபைல் ஆர்கிடெக்சரில் எந்த சேஞ்சும் நம்ம பண்ணக்கூடாது. சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்ய தான் கொடுக்கணும், ப்ரொப்போசல் தான் கொடுக்கணுமே தவிர நம்மளாம் அங்கே மாடல் தானே இருக்குது, நம்ம ஒரு கட் அவுட்டு நமக்கு தான் தெரியுமா, கட் மாட்டை கொடுத்து கட் பண்ணிட்டு போகக்கூடாது. சரியா. அப்போ நம்ம இஷ்டத்துக்கு பீமு காலத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுருவோம். சரியா. அது அவன் தான் செய்யணும். நம்ம சர்வீஸில் எதுனாலும் பண்ணிவிடுவோம். ஓகேவா, புரியுதாம்மா? ஸோ இப்போ என்ன பண்ணால் ஒரு ஃப்ளோர் பிளானை நீங்கள் கிரில்லை வச்சு பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா எனக்கு இந்த லீனியர் டிஃப்யூசர் வச்சு பண்ணாலும் ஓகே. சரியா. ஃபுல் ஃபால் சீலிங் எடுத்துக்கிட்டு லீனியர் டிஃப்யூசர் ஸ்லாட் லீனியர் டிஃப்யூசர் வச்சு பண்ணுங்கள். கிரில் வச்சு அடுத்த செஷனில் என்ன செய்யுங்க, இன்னொரு ஃப்ளோரு கிரில் வச்சு என்ன செய்யுங்க பண்ணுங்கள். ஒரு ஃப்ளோர் கிரில் வச்சு பண்ணுங்கள், ஒரு ஃப்ளோர் லீனியர் ஸ்லாட் வச்சு என்ன செய்யுங்க. ஓகேவா. அதில் என்னெல்லாம் இருக்கணும், டக்ட்டு லைனிங்கும் இருக்கணும், இன்சுலேஷனும் என்ன செய்யணும் இருக்கணும். அதுக்கு தனித்தனி ஃபில்டரும் என்ன செய்யணும் போட்டுக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் ஹெச்வேக் மாடல் நமக்கு என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். எஃப்சி வந்துட்டு ஃப்ளெக்சிபிள் வந்துட்டு டக்ட்டு வந்துட்டு அதை ப்ராப்பராக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, தனித்தனி ஃபில்ட்ரு போட்டுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, தனித்தனி கலர் போட்டுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ராப்பராக அவுட்லெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். சரியா. அவுட்லெட் என்னெல்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு லீனியர் ஸ்லாட்டு, டிஃப்யூசரு, இன்னொன்று வால்கிற. சரியா. இப்போ ஒரு ஃப்ளோர் பிளானு லீனியர் ஸ்லாட்டை வச்சு பண்ணுங்கள், ஒரு ஃப்ளோர் பிளானு கிரில் வச்சு பண்ணுங்கள், தனித்தனி ஃபில்ட்ரு அதுக்கு தனித்தனி கலர் மட்டும் வச்சு 2 ஃப்ளோர் பிளான் கம்ப்ளீட் பண்ணுங்கள் வித் டக்ட் இன்சுலேஷன் அண்ட் லைனிங். ஓகேவா. ஏன்னா டூல் டெஸ்ட்டில் டக்டுக்கில் இன்சுலேஷன் அப்ளை பண்ணி காமிங்கன்னு சொல்லிடுவாங்க, லைனிங் அப்ளை பண்ணி காமிங்கன்னு கேட்பாங்க. டிஃப்யூசரில் கனெக்ட் பண்ணுங்கள், டக்டை வச்சு கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, ஃப்ளெக்சிபிளாக வச்சு கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டூல் டெஸ்ட்டில் பண்ணக்கூடிய விஷயம். சரியா. ஓகே. 2 ஃப்ளோர் பிளானை முடிங்க. உங்களுக்கு இதில் உள்ள சின்ன இந்த வியூ ரேஞ்சு சில இது தெரிய மாட்டேங்குது, விசிபிலிட்டியில் வர மாட்டேங்குது, மாடலில் வர மாட்டேங்குது, அது ஃபில்ட்ரு அப்ளை ஆக மாட்டேங்குது. இது இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்ன ஆகிடும், கிளாரிட்டியாக கலர் தெரிய மாட்டேங்குன்னா அது என்ன செய்யுங்க, இதை பாருங்கள், வீடியோவை பாருங்கள் தெரியும்.